பொதுவாகவே சொல்லுவாங்க, உள்ளூர்காரனுக்கு பேய் பையனா வெளியூர்காரனுக்கு நாய் பயனுவாங்க வந்து. ஏன்னா உள்ளூர்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா, அங்கே யார் சுற்றி போயிட்டாங்க, இங்கே யார் இது பண்ணிட்டாங்க, அங்கே ஆவி சுற்றுது, இங்கே பேய் இதுக்குன்னு அவனுக்கு பேய் பயம் தான் இருக்கும். வெளியூர்காரனுக்கு என்னன்னா அது தெரியாது வந்து. வெளியூர்காரனுக்கு எங்கே நாய் இருக்குது, இங்கே நாய் படுத்துருக்கா, அங்கே கடிக்கிற நாய் இருக்கா, கும்பலாக இருக்கா. ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் இல்லாத சமயத்துலாம் ஒரு ஊருக்கு போனோம்னா, ஒருத்தர் தேடின்னு போனோம்னா பஸ்ஸை விட்டு இறங்கிட்டா ஏது வழி, இதுவும் மிட் நைட்டில் எங்கே வழி ஏதுன்னே தெரியாது. கும்பல் கும்பலாக நாய்ங்களாம் இருக்கும். அந்த நாய்கள் என்ன பண்ணும் ஏதோ பண்ணும் தெரியாது. ரவுண்டு கட்டிலாம் அடிக்கும். ஆனால் பெரும்பாலும் அந்த காலகட்டங்களில் நான் சொல்கிறதுலாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாய்ங்க இப்படி கடிச்சதெல்லாம் தெரியல வந்து. அதுக்கேற்ற தான் நாய்ங்களை ஒரு கண்ட்ரோல்லையே வச்சுருந்தாங்க வந்து. அது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இவங்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. என்னென்னா அபரிமிதமான இனப்பெருக்கம் வந்த உடனே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மனிதர்களை தாண்டிய ஒரு விலங்கா வந்து நகரத்துக்குள்ள ஒரு செல்ல பிராணியா இருக்கும் பொழுது, இல்லை மனிதனோடு சார்ந்து இருக்கிற அந்த பிராணி மனிதனுக்கே தொந்தரவா மாறிச்சுன்னா என்ன பண்றதுன்னு திரும்பவும் சொல்றதுதான். கென்யாவில் பார்த்தீங்கன்னா இந்த காக்கா அவங்க அதிகமாகி போச்சு அப்படின்ட்டு காக்காவங்களை பொட்டு 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 பொட்டுன்னு காலி பண்ணாங்க. அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காக்காவங்க வந்து அங்கே கடை வச்சுக்கிறவங்கள வந்து அந்த சாப்பாட்டை எடுத்துருது, அப்புறம் தேவையில்லாத வந்து தலையில எச்சம் போடுது, சில பேர் வந்து தலையில குத்துது, அதனுடைய தொந்தரவு பெரிய தொந்தரவா இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்திய காக்காவா பார்த்து எல்லாத்தையும் காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க வந்து. என்னடா இது இப்படி ஒரு விஷயமா இருக்குதுன்னு இங்க நீயா நானா ப்ரோக்ராம், இது ரொம்ப லேட்டாக தான் பேசுறேன். நான் பேசுறதுக்கு காரணம் என்ன, கமலஹாசன் சொன்ன பதில் தான் நேற்று. ஓகே, இந்த நீயா நானா ப்ரோக்ராம் இவ்வளோ காலம் இந்த நீயா நானாவை வந்து ஒரு தமிழ்நாடு அளவுக்கு, அதை தாண்டி தென்னிந்திய அளவுக்கு அதனுடைய மாசு, அதான் மொழி தெரியாதவர்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நாய் விவகாரத்தை பற்றி எடுத்து பேசின பிறகு இந்தியாவில் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இந்த நீயா நானா ப்ரோக்ராம் பெரிய பிரபலம் ஆயிடுச்சுங்க வந்து. அதை கூட நான் பார்த்த உடனே கசப்பான சில விஷயங்கள்லாம் கூட இருந்தது. ஏன்னா நாய்க்கு ஆதரவாக ஒருத்தர், எதிர்ப்பாக ஒருத்தர் வந்து நாய் கடிச்சு ஒரு ஒரு உயிரிழப்பு நடந்திருக்குது. அவங்க வந்து பேசுகிறாங்க கண்ணீரும் கம்பளையுமா. அது பார்க்கறது மனசே வந்து கல் மனசுக்கு கரைஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன். எதிர்த்தரப்பு வந்து நாய்க்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போக வேணாம். அதில் கூட சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, நாங்களாம் வந்து 8 மணி நேரம் எங்களை பேச வச்சு அப்புறம் சுருக்கி 8 நிமிஷமாக சுருக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சொன்ன விவகாரங்கள்லாம் நிறைய கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அதாவது நாய்க்கு முழுமையாக எதிர்ப்புலாம் சொல்ல, ஆதரவாகவும், அதாவது வந்து ஆதரவாகவும் சொல்ல, எதிர்ப்பாகவும் சொல்லியிருக்கிறோம். நாயினுடைய தொந்தரவுலாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நான் முழுக்க எங்களை வந்து வில்லனாகவும் வில்லியாகவும் காமிச்சிட்டாங்கன்னாங்க. எங்க ஒரு 8 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் எடுத்து அது மொத்தத்தையுமா ஓட்ட முடியும் வந்து. இது என்ன பிக் பாஸா? இது பிக் பாஸே இப்போ பார்க்கறதுக்கு இல்லை, அவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்னு. அதனால தான் ஹாட்ஸ்டாரில் ஓட விட்டாங்க. அது வந்து அதையே கட் பண்ணி எபிசோடை தான் போட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து கொந்தளிச்ச ஒரு விஷயம் வந்து, ஏன்னா சமீப காலங்களில் இந்த நாய்க்கடி, ரேபிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி இந்த சோசியல் மீடியாவில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து. அது மிக கொடூரமாக இருக்குது வந்து. குழந்தைகள், அப்புறமா வந்து சும்மா தெரியாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும் போதெல்லாம் நம்ம பக்குன்னு இருக்குது வந்து. அப்படி இருக்கும்போது நேற்று கமலஹாசன் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார். ஏர்போர்ட்டுக்கு வந்தவுடனே அந்த கேள்வியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பதில். அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அரசியல் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், 2 பேருமே சினிமாவில் அரசியலில் இருக்காங்க. கமலஹாசன், சீமானும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க வந்து. அதை நான் உண்மையிலே வரவேற்கல, நான் வந்து கிண்டல் பண்ணல. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்களை அவங்க தவிர்க்கவே மாட்டாங்க. கமல் கூட சில சமயத்தில் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிடார். சீமான் எல்லா கேள்விக்கும் இறங்கி பதில் சொல்லக்கூடியவர். அப்படி நேற்று கமலஹாசன் கிட்ட கேள்வி என்னன்னா, இந்த நாய் விவகாரத்தை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்போது அவர் பிரமாதமான ஒரு பதில் சொல்றாரு. எங்க கழுதன்னு ஒரு இனம் இருந்தது, அந்த இனத்தை யாரையாவது இப்போ நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்றாரு. உண்மையிலே எங்க வந்து கழுதையெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது வந்து. சென்னையெல்லாம் நான் கழுதியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பம்மல்னு ஒரு இடம் இருக்குது, பல்லாவரம் தாண்டி. இந்த பம்மல்னு ஒரு ஏரியாவுக்கு போகும்போது ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் ஒரே ஒரு கழுதியை வச்சு கழுதப்பால் கொட்டாங்குச்சியில் கறந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் நான் பார்த்தேன் நான், எப்போ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு கழுது அப்படின்னு. எங்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையை தான் கழுதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும் பொழுது அவர் கேட்கறது என்னன்னா, அப்படியேப்பட்ட ஒரு இனம் வந்து அது வந்து பொதி சுமந்தே வந்து மனிதனுக்கு அவ்வளோ பெரிய உதவி இது பண்ணியிருக்குது. எங்க சபரிமலையில் கழுத பாதைன்னு ஒரு இது இருக்குதுங்க. அது இப்போ டிராக்டர் ஓடுது. டிராக்டர் இல்லாத காலத்தில் அந்த கழுத பாதையில் தான் வந்து அவ்வளோ பொருட்களையும் வந்து சபரிமலைக்கு ஏற்றி போவாங்க. பூஜை சாமான்லேருந்து அரிசி, பருப்பு, சாப்பிட்றது எல்லா இதுவும் கழுத மலை தான் ஏற்றிப்பாங்க. அந்த பேரே வந்து இன்னும் கழுத பாதம் தான் இருக்குது. அப்படி ஒரு இனம் இருந்தது, அப்படி ஒரு விலங்கு இருந்தது. அந்த விலங்கை யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? அந்த விலங்கு காணாமல் போச்சு அப்படின்ட்டீங்களா? தேவையான விலங்கை தேவையான அளவிற்கு நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை.
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னங்க ஆண்டவர் மறுபடியும் குழப்பிட்டு போயிட்டாரு, ஆண்டவருடைய பதிலே புரியல, ஆண்டவர் இப்படிதான் பேசுவாரா அப்படின்ற மாதிரி சில பேர் புரியல உண்மையிலே தெளிவான ஒரு பதில மிக பிரமாதமா அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாரு. இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கு ஆதரவா இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பான குரல் ஒண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க, அவசரப்படுத்து நாங்க தானே, இவங்க பாட்டு பென்ஸ் கார் ஆடி கார்ல போறவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படிலாம் அந்த குரலும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது 2011 எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான வார இதழில் த்ரிஷாவுடைய பேட்டி ஒன்று வந்தது. அந்த பேட்டியில் என்ன சொல்லுவாங்க, த்ரிஷா வந்து எனக்கு வந்து தெருநாய்க்கு மேலே பயங்கர பற்று உண்டு, எங்கேயாவது ஒரு தெருநாய் கடந்ததுன்னா நான் காரில் போகும்போது அந்த தெருநாய் அப்படியே எடுத்து போய் அதை வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து சிங்காரிச்சு அது தேவைப்பட்டால் நல்லா இருந்தால் நானே வச்சுப்பேன், இல்லை யாராவது கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். அப்படி வந்து தெருநாய் மேலே எனக்கு ஒரு பெரிய பற்று உண்டு, அதுவும் விலங்கு தானே அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி மீடியாக்கெல்லாம் இல்லாத காலங்க த்ரிஷா வந்து அப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க. அந்த சமயத்தில் கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் அவங்க வீடு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்த்தா த்ரிஷா வீட்டு முன்னாடி வந்து ஒரு 10-15 திருநாய்ங்க இருக்குமா. அது என்னென்ன திருநாய்ங்க இருக்கும், திரும்ப எடுத்து அந்த திருநாய்களை குளிப்பாட்டி இது பண்ணால் இது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகமாகவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காவல்துறை அப்புறம் வந்து சிசிடிவி கேமராலாம் வச்சு அந்த நாயை எடுத்துன்னு வந்து விடுறாங்கல்ல, அவங்களெலாம் பிடிச்சி அவங்கள வார்ன் பண்ணி அமுச்சு விட்டாங்க வந்து. ஆனால் என்னன்னா அவ்வளோ நாயம் கொண்டு வந்ததை த்ரிஷா குளிப்பாட்டி சில நாய்களை வச்சிருந்து தனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, தெருநாயை நான் பராமரிக்கணும்னு சொன்னது நமக்கே இது ஆகிப்போச்சு. இருக்கிறவங்க பூரா வந்து நாயை பிடிச்சின்னு வந்து இங்கே விட்டு போயிடுறானே, அன்றைக்கி ரைட்டுங்க நல்ல நாயாக இருந்தால் பரல, சொறி பிடிச்ச நாய் அந்த நாய் எந்த நாயின்னு கொண்டு வந்தால் நடிக்க அதுக்காக வந்து எல்லா நாயுமே வளர்க்க முடியும். அவங்க இருக்கிறதே ஏதோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்போ வந்து. அது மாதிரியான சம்பவம் நடந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ரேயா, அது கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து ஏதோ ஒரு இந்தி படத்துக்காக படப்பிடிப்புக்கு சண்டிகருக்கு வழியாக போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சேக்கெட்டில் ஒரு நாய் வந்து தத்தளிச்சிருந்தோன்னு டிரைவரை நிறுத்தி அந்த நாயை அப்படியே சேக்கடை தண்ணியிலேருந்து தூக்கி அந்த டிரைவர் என்னங்கன்னா நீ ஹெல்ப்புக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, தூக்கி அங்கேருந்து ஒரு குழாவில் அப்படியே கழுவி அங்கேருந்து ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அதுக்கு அந்த பராமரிப்பு இதெல்லாம் பண்ணி அந்த காயங்கள்லாம் மருந்து போட்டு எல்லாம் இது பண்ணி அவங்க ஏதாவது ஒரு இதில் கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை ரோட்லேயே அந்த இடத்துல விட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா அதை நேராக ஸ்ரேயா வீட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. வீட்டுக்கு எடுத்து போய் அதுக்கு திருன்னு ஒரு பேரை வச்சு அந்த பேரோட அந்த நாயை வளர்த்துருக்காங்க. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நடிகைகளுக்கும் ஒரு மனசு இருக்குது வந்து. அவங்க வந்து என்ன சொல்றது, ஜெர்மன் ஷெஃபர்டு அது இது ஏதோ பேர்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த வெளிநாட்டு நாய்கள்லாம் பூரா வெளிநாட்டுக்கார பயலாவே இருக்கிறாங்களா, அது மாதிரி வெளிநாட்டு நாய்கள்லாம் வந்து அவங்க வளர்க்கணும்னு கிடையாது. வந்து நாங்கள் பார்த்தப்ப இந்த நாய்கள்லாம் வளர்த்துருக்குறோம் அப்படின்றதுக்காக நடிகை வக்காலத்து வாங்குற ஒரு விஷயம் இல்லை. அதே சமயத்தில் நாய்க்கடின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களும் அனுபவிச்சிருக்காங்க, நீ பொதுமக்கள் தான் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பொதுமக்கள் அதை தாண்டியவர்கள் வந்து நீங்களாம் வந்து நடிகைகள், நீங்கள் சொகுசாக இருக்கிறவங்க, உங்களுக்கு எங்கே இதுதான் தெரிய போகுது, உங்களுக்கு வந்து தெருநாய் பிரச்சனை என்ன தெரியும், இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகை வந்து பருள் யாதவ் அப்படின்னு ஒரு நடிகை. அந்த நடிகை யாருன்னா ட்ரீம்ஸ்னு ஒரு படம் வந்தது, தனுஷ் நடிச்சிருந்தாப்புல. அந்த படத்தோடைய டைரக்டர் கஸ்தூர் ராஜா. அந்த படத்தில் தாங்க அந்த பொண்ணு அறிமுகம், பருள் யாதவ் வந்து அந்த படத்தில் அறிமுகம். அதுக்கப்புறம் வந்து கிருத்தயம்னு ஒரு படம் மலையாளத்தில் பிருத்திவிராஜ் கூட நடித்த படம். அந்த படம் நடிச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, பாம்பேக்கு கிளம்பி போயிடாச்சு. கேரளாவிலேருந்து பாம்பேக்கு இந்த பருள் யாதவ் கிளம்பி போயிடுச்சு. இன்னொரு படம் தமிழ் படம் சொல்லணும்னா புலன விசாரணை 2, ஆர்கே செல்லுமணி எடுத்த புலன விசாரணை 2, அதில் பிரசாந்த் நடிச்சிருப்பார். அந்த படத்தையும் நடிச்சது. என்ன பச்சு பாம்பேல தான் வீட்டில் நம்ம வளர்க்குற நாயை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போயிட்டே இருக்கும் பொழுது தெரு நாய்ங்க இந்த நாய்களை பார்த்தா கோவம் ஆயிடும்ல, அப்படி வந்து இந்த நாயை வளர்க்க நாயை வல்லுன்னு புடுங்க வந்தோடனே கீழே இருக்கிற கல்லை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நடிகை வந்து கல் எடுக்க ஆரம்பிச்ச உடனே சுற்றி ரவுண்டு கட்டி அடி அதாவது என்ன ஒரு கலோபரம் ஆகி போச்சு. அங்கே யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி, நைட்டு இரவு வேலை, தெருவிளக்கம் இல்லை அந்த இடத்துல. அப்புறம் சத்தம் கேட்டு ஆட்டோ டிரைவர்லாம் ஓடி வந்து காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சொன்னால் ஹாஸ்பிட்டலில் அந்த புகைப்படம்லாம் அப்போ வெளியே வந்தது, பத்திரிகையில் பார்க்க சொல்லி பக்குன்னு இருந்தது வந்து. அதோட அந்த நடிகை வந்து இந்த பருள் யாதவ் வந்து அந்த நாய்க்கடி சம்பவத்திலேருந்து மீள்றதுக்கு ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னு மன ரீதியாக வந்து அதோட வந்து நாய் வளர்க்குறதே விட்டாச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணிச்சு. ஏங்க அவ்வளோ ஏங்க வந்து ஷில்பா ஷெட்டி கதை உங்களுக்கு தெரியுங்களா? ஷில்பா ஷெட்டி என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பதி வந்திருக்காங்க. இது நடந்த சம்பவம், பத்திரிகை செய்திங்க அது. திருப்பதி வந்திருக்காங்க. திருப்பதியில் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்க வளர்க்குற நாய் வந்து என்ன பண்ணிக்குது, கடிச்சு விட்டுக்குது. என்ன நினச்சதோ தெரியல, ஷில்பா ஷெட்டியை கடிச்சிச்சு. கடிச்ச உடனே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த ரேபிஸ் தடுப்பூசிலாம் நாங்கள் போட்டிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரி இதுக்கு தடுப்பூசி ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்ன ஒரு பேட்டி தான். ஆன்டிபயோட்டிக் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு
அது ஒரு 2வது நாளே துபாய்க்கு ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. கலை நிகழ்ச்சிக்கு போனோடனே அந்த கலை நிகழ்ச்சியில நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, ஏதோ ஒரு எதிர்வினை ஆற்றிருக்குது, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, பயம் அதிகமாயிட்டு இருக்குது இவங்களுக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற துபாயில் இருக்கிற டாக்டர்கிட்ட காமிச்சோடனே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த ரேபிஸ் தடுப்பூசி நீங்கள் போட்டிருக்கணும், இல்லைப்பா ஒன்றும் எதுவும் இல்லை, ஏதோ சும்மா காய்ச்சலும் இருமலும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சில மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக அங்கே இருக்கக்கூடாது, பாம்பே கிளம்பி வந்துடணுன்ட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த பிறகு இவங்களுக்கு காய்ச்சல் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது, கை நடுக்கம் வந்துட்டு இருக்குது, மன ரீதியாக ரொம்ப பயம் வந்துட்டு இருக்குது. அந்த பயத்தோட வெளிப்பாடு அந்த ஃப்ளைட்டு பாம்பேல இறங்கி கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னால் எழுந்து நடக்கவே முடியல அப்படின்னு நிற்கிறாங்க ஷில்பா ஷெட்டி. இது நடந்த உண்மை. உடனே வந்து வீல் சேர் கொண்டு வந்து ஃப்ளைட்டுக்குள்ள அவங்க உட்கார வச்சு அவங்கள தள்ளி போய் அந்த காருக்குள்ள ஏற்றிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட காமிச்ச பிறகு ஒன்றும் இல்லை, நார்மல், உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்குது, இந்த நாய் கடினால காய்ச்சல் கிடையாது, ஓகே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஷில்பா ஷெட்டி ஒரு பேட்டியில் சொன்னது என்னன்னா, என் வாழ்நாளில் அப்படி குச்சின் ஏன்னா ஷில்பா ஷெட்டியோடைய அந்த கால் ரொம்ப அழகா பேசுவாங்க. வந்து பிரபுதேவா கூட ஒரு நடனம் ஒன்று ஆடி இருப்பாங்க, பிரமாதமான ஒரு கால் வந்து. அப்படி இருக்கிற எண்ணெய் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள சக்கர நாற்காலியில் உட்கார வச்சு அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க மொத்த பேரும் சுத்தி நின்று பார்க்குற அளவுக்கு என்ன கொண்டு போனாங்க. பல பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க. என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த மறக்க முடியாத சம்பவத்துக்கு காரணம் என்னன்னா நாய்க்கடி தான். அந்த நாய்க்கடி நீங்கள் வளர்ப்பு நாயோ அல்லது தெரு நாயோ அது ஓரமாக படுத்துங்கிற நாயோ, அந்த நாய்க்கடியிலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அப்போ ஒரு இந்தி பத்திரிகையில் ஷில்பா ஷெட்டி கொடுத்த பேட்டி வந்து பயங்கர வைரல் ஆச்சு. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2023 நினைக்கிறேன், ஒரு லேடி பெங்களூரில் ஆர்ஆர் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவை ஒட்டி ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது, ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு. பெங்களூர் எப்பவுமே நெருக்கடியான ஏரியா இல்லைங்களா, அந்த இடத்துல நிறுத்திட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு அந்த லேடி போயிருக்காங்க. வந்து போன உடனே என்ன இருக்கு, அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு நபர் கையில் ஒரு 3 நாய் இருந்திருக்குது. 3 நாய் இருந்தவொடனே அவர் என்ன பண்ண, 3 நாயை பிடிச்சிக்கிட்டு எப்படி நீங்கள் காரை நிறுத்தலாம் அப்படின்னு, ஏங்க உங்கள் பங்களா அங்கே இருக்குது, அந்த கார் வந்து இந்த இருக்கிற இடம் வந்து ஒரு மைதானமாக இருக்குது, எங்கேயும் வந்து போக்குவரத்துக்கு இடையான இல்லை, யாரும் வந்து அதெல்லாம் கிடையாது, இந்த இடமும் எங்கள் இடம் தான், நீ எப்படி இது பண்ணலான்னு, நீங்கள் யார் அது கேட்கறதுல, இது என்னுடைய ஓனர் வீடு, நான் கேட்டு தான் தருவேன் அப்படின்னு இந்த வாக்குவாதம் முத்தின பிறகு என்ன ஆகிப்போச்சு, இந்த நபர் பிடிச்சிருந்த நாயை அந்த 3 நாய் அந்த பெண்மணி மேலே ஏவ விட்டார். அந்த 3 நாய் போய் கடிச்சு பிடிச்சிங்க. வந்து கடிச்சிட்டு அதை வந்து அந்த வீட்டு மாடியிலேருந்து ஒருத்தர் ரசிச்சுட்டு இருந்தார். அவர் ஒரு நடிகர், அவர் அதை ரசிச்சுட்டு இருந்தார். இந்த பெண்மணிக்கு அதிர்ச்சியிலேருந்து தாங்கவே முடியல. அந்த சிசிடிவி கேமராவில் அது பதிவாயிருந்தது. வந்து பதிவான பிறகு இவங்க போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த விலங்குகள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் ஒரு பிரிவில் அதை பதிவு பண்ணி அந்த நடிகரையும் அந்த நாயை பராமரிச்சவரையும் வந்து வழக்கை தொடர்ந்தாங்க. வழக்கு எந்த அளவுக்கு நடந்ததுன்னு தெரியல. அந்த நடிகர் முக்கியமான நடிகர், கன்னட நடிகர். சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தர்ஷன் சமீபத்தில் இந்த ரசிகரை கொன்ன வழக்கில் போய் ஜெயிலில் கிடந்தார் பாருங்க, அந்த தர்ஷன் தான் அது. அவர் என்ன பண்ற, கூலா நின்று அப்படி பார்த்துருக்கிறார் வந்து இந்த நாயை. இது மாதிரி நடிகைகள் நாய்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவங்க எதிர்வினையாற்றுறாங்க, நாய் வந்து நல்லதா கெட்டதா, நாயை வளர்க்கணுமா, நாயை வந்து ஏன் இப்படி சொல்ல, சில வீடுகளில் நாயின்னே சொல்லக்கூடாது. நீங்கள் அவர் இருக்காரா, இவர் இருக்காரா, அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களான்லாம் பேசணும். அவங்க போய் என்னென்ன இந்த நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். மறைந்த ராமதாஸ் வந்து ஒரு மேடையில் பேசுறது இன்னைக்கு இருக்க பயங்கர வைரல். வந்து கவுண்டமணி வீட்டுக்கு போயிட்டு நான் பத்திரிக்கை வைக்க, பசனுக்கு தான் நடிகர், அவர் பத்திரிக்கை வைக்க போயிருந்தேன். அவர் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. பார்த்தோன்னே நாயா சார் உங்கள்தா சார்ண்ணே, ஆமாம் ராமதாஸ் அப்படின்னாரு. இதுக்கு என்ன சார் பேர் வச்சுருக்கீங்க? அதுக்கு என்ன பேர் வைக்கணும், நாய் தான், அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கின்னு அதை கூப்பிடுறது, நாயின்னு கூப்பிட்டு போயிடுவோம், இதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கமே சிரிச்சுது. அது மாதிரி நாய் பிரியர்கள் ஒரு பக்கம் நீங்கள் இருங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து இந்த நாய்க்கடின்ற ஒரு விஷயம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. ஏன்னா நீங்கள் வந்து முழுக்க இப்படி ஒரு சாராராக போயிட்டாதீங்க. வந்து இதையும் கவனிங்க. கமலஹாசன் சொன்ன மாதிரி தான், கழுதுன்னு ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா, அந்த எண்ணம் எங்கே போச்சுன்னு, அது எங்கே போச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது யாராவது கேள்வி எழுப்புறீங்களா? நாயை பிடிச்சி உழுக்குன்னு இருக்கிறீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.